நம்மளுடைய வாஸ்து பயணத்துல எதெல்லாம் தவறுகள் which are all don'ts அப்படின்றத அவாய்ட் பண்றது குறித்து அந்த ரீசெண்ட் டைம்ல நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வடமேற்குல நிச்சயமாக அவாய்ட் பண்ணக்கூடிய ஷுட் நெவர் டூ அப்படின்றது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. வடமேற்கு அப்படின்றது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்றியமையாத ஒரு பகுதி அப்படின்றது. அதாவது இது வடக்கும் மேற்கும், நார்த் அண்ட் வெஸ்ட் சந்திக்கக்கூடிய ஒரு கார்னர் தான் நம்ம வடமேற்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னி காலகட்டத்தில் நான் பார்க்கக்கூடிய அநேக கன்சல்டேஷன்ஸில் வடமேற்கு தவறு அப்படின்றது இன்னெவிட்டபிளாக இருக்குது. அதை நம்ம ஓவர் கம் பண்ணி அவாய்ட் பண்ணி போகிறது அப்படின்றது நிச்சயமாக ஒரு கரெக்டான ஒரு அணுகுமுறை கிடையாது. அந்த வகையில் நமக்கு வடமேற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுத்து அந்த கரெக்ஷனை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த ஃபீல்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நம்ம ட்ராவல் பண்ணுறதால வடமேற்கு தவிர நம்ம கரெக்ட் பண்ணாமல் மற்ற எந்த கரெக்ஷனை நீங்கள் பண்ணாலும், மற்ற எந்த கார்னர்லேயோ இல்லை மற்ற எந்த ஒரு வாஸ்தட்டிக்கல் ஃபீச்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணாலும் அந்த பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படுறது அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கும். ஆனால் பட் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வடமேற்கு கொடுத்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக மற்ற கரெக்ஷன்ஸ் நீங்கள் டக்குன்னு பண்ணிட முடியும். அது பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நடக்கும். இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்த ஒரு உண்மை. அது உண்மையும் கூட, அது நிதர்சனமான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கலாம், ஏன் இல்லை கமர்ஷியல் பில்டிங்காக கூட இருக்கலாம். அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தவறு அப்படின்னு நம்ம பார்க்குறது வடமேற்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, வடமேற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே படிக்கட்டு போடுறது, அந்த இடத்துல உள்மூல படிக்கட்டு போடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு. படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரலாம். அது ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் பேசிட்டோம். வடமேற்கில் வருது அப்படின்னா கேன்டிலிவர் போட்டு தான் அது வரணும். அது பில்லரை பூமியில் சார்ந்து பண்ணுறது அப்படின்றது தவறு. அந்த விஷயத்த பண்ணாதீங்க. அது இல்லாமலே எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது வடகிழக்கு அப்படின்றது கட் ஆகிடும். நாட் ஓன்லி வடகிழக்கு, மற்ற ஏனைய மூலைகள் தென்மேற்காக இருக்கட்டும், தென்கிழக்காக இருக்கட்டும், அது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கில் நிச்சயமாக வரவே கூடாது அப்படின்றது போர் அப்படின்ற ஒரு விஷயம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல போர் அப்படின்னும் போது நம்ம சாதாரணமாகவே 100 அடிக்கு கம்மியாக யாரும் போர் போட போகிறது இல்லை. அப்படியே தண்ணி மேலே இருந்தால் கூட. ஆகையால் அந்த இடத்துல போர் வருது அப்படின்றது சாத்தியம் இல்லாமல் எப்பேற்பட்ட தண்ணி கஷ்டம் இருந்தாலும் பட் அது அங்கே வரக்கூடாது. அங்கே தான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட அந்த இடத்துல தயவுசெய்து போடாதீங்க. அது வடக்கு சார்ந்தும் இருக்கலாம், மேற்கு சார்ந்தும் இருக்கலாம், அங்கே வரக்கூடாது. ஒரு சில காலகட்டங்களில் நம்ம செப்டிக் டேங்க் அப்படின்றது வடமேற்கு வடக்கில் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் நம்ம இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்றது இருக்கிறதால கார்பரேஷன் அப்புறம் மாநகராட்சி அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வெளில விடுறதுக்கான சாத்தியம் இருக்கிறதால அந்த இடத்துல நம்ம செப்டிக் டேங்க் போட மாட்டோம். பட் அந்த பஞ்சாயத்து, ஊராட்சி அந்த மாதிரியான இடங்களில் நிச்சயமாக வடக்கு சார்ந்து வருது நல்லது. கம்மிங் பேக் டு டோன்ட்ஸ் நிறைய பேர் அங்கே பாத்ரூம் இடம் இருக்குது, காம்பவுண்ட் வாலை ஒட்டி செவுத்தை ஒட்டி கட்டுவாங்க, தாய் செவுத்தை ஒட்டி. இது மிக மிக தவறான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை தயவு செய்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு சில வீட்டில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல தாய் செவரையும் இந்த காம்பவுண்ட் வாலையும், அதாவது தந்தை செவரையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு அந்த இடத்துல தேவையில்லாத பொருட்கள், அதே போல் சில இடத்துல வெஹிக்கிள்ஸ், அது 2 வீலராக இருக்கலாம், இல்லை ஈவன் 4 வீலராக கூட இருக்கலாம், அதை எடுத்துன்னு ரெஸ்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு அங்கே ஒரு பார்க்கிங் மாதிரி வச்சுப்பாங்க. இது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதிரியான தவறுகள் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கரெக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வடமேற்கில்
எப்போ வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு 90 டிகிரி அக்யூட் ஆங்கிளில் ஒரு காம்பவுண்ட் வாலும் கட் ஆகாமல் தாய் செவரும் இருக்குது அப்படின்னும்போது நிச்சயமாக பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். இது வந்து டக்குன்னு பண்ண முடியுமா ஒரு குடும்பத்தில், ஒரு சில குடும்பத்தில், இல்லை யாருக்கெல்லாம் இந்த தவறு இருக்கிற அந்த வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து உடனே சாத்தியம் கிடையாது. இட் வில் டேக் எனஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ். தொடர்ந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம், ஆனால் நமக்கு அந்த விஷயங்கள் பண்ண முடியல, நம்ம எதிர்பார்க்குற நல்ல காரியங்கள் தள்ளி போகுது அப்படின்னா கூட நீங்கள் கெட்டியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு சில கோயில்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது நிச்சயமாக இந்த வடமேற்கு தவறுக்கு ஏற்படுகின்ற சில நல்ல காரியங்கள் தள்ளி போகிறதுக்கு வந்து இது வந்து உதவியாக ஒரு பரிகாரமாக அமையும். நான் பரிகாரம்னு சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், ஆனால் அது அந்த விஷயத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கோயில் வழிபாடு அப்படின்றது ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதாவது ஆஞ்சநேயருடைய வழிபாடு. அந்த வகையில் அதே போல் நரசிம்மருடைய வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். விநாயகருடைய வழிபாடும், பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் மிகப்பெரிய நிச்சயமான நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இந்த வடமேற்கு தவறுக்கு செய்து கொடுப்பார் அப்படின்றது அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சனிக்கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகரை பார்க்குறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னும்போது நிச்சயமாக பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை இந்த சந்திகால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு உச்சிகால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு 11:30லேருந்து 12:30 வரலும் நடக்கக்கூடிய அந்த பூஜையை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சப்பலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.